இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். The book of Romans chapter 6 verse 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் செஞ்சா ஒரு கூலி உண்டு. இன்றைக்கு பாவத்தை பத்தி பேச நான் வரல, இயேசு கிறிஸ்துவின் ஈவை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட். இப்ப இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாம் நெருக்கி நெருக்கி அப்படியே ஒரு ஆளு கூட உள்ள நுழைய முடியாது, அப்படியே வந்திருக்கிறீங்க. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும் போதும் அப்படிதான் வந்தாங்க ஆட்கள். ஏன் இப்படி வர்றோம்னா, இலவசமாய் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அத்தனை காரியமும் இலவசம்தான். The free gift is eternal life. உங்களுக்கு ஜீவனையே இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். டாக்டர் கிட்ட ஒரு சின்ன காரியம் நடக்குன்னா 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும். ஆனா இயேசுநாதர் இலவசமா சுகமாக்கி அனுப்புறார். எங்க அந்த அம்மாவை காணும். 30 வருஷமா பேய் பிடிச்சிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஃப்ரீ. இயேசுநாதர் கிட்ட வந்தா ஃப்ரீ. என்னமோ சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பணம் இல்லாதவர்களே. நிறைய பேர் என்ன அதிகாரம் சொல்லி முடிக்கிறாங்க. ஏசாயால சொல்லி இருக்குது 55:1-2, பணம் இல்லாதவர்களே வாருங்கள். உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா அப்படி? இந்த வேதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பணம் இல்லையா, வாங்க இயேசு கிட்ட. பணம் இல்லைன்னா எங்க வரணும்? கடங்காரனை தேடி போக கூடாது. பணம் இல்லாதவர்களே எங்க வரணும்? ஒரு சிலர் கேட்கறாங்க, நீ இயேசு கோயிலுக்கு போறிய, பணம் கொடுக்கறாங்களா? இயேசு கோயில்ல பணம் கொடுக்கல, இயேசு பணம் தருகிறார். ஹல்லேலூயா. அதான் இயேசு கோயில தேடி பணம் கொடுப்பாங்க. பாஸ்டர் கொடுப்பாரு, அந்த ஐயா கொடுப்பாரு, இந்த ஐயா கொடுப்பாருன்னா ஏமாந்து போயிடுவீங்க. நீங்க 100 கோயிலுக்கு போனாலும் பணம் கிடைக்காது. ஆனால் இங்க இருக்கிற பெரியவர் இயேசுவை தேடினால் அவர் சொன்னார், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும், என்ன அர்த்தம்? திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் தூய்மையாகிய அந்த பரிசுத்தத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பணம் தானாக வரும். ஹல்லேலூயா. பணம் வேணும்னா யார் வேணும் உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் வேணும். திராட்சை ரசம் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாதவர்கள் என்ன பெற்றுக்கொள்ளணும்? பணம் இல்லைன்னா அங்க கொடுப்பாங்களா இங்க கொடுப்பாங்களான்னு சொல்லி ஊரெல்லாம் போய் கார்டு வாங்கிட்டு இருக்க கூடாது. பணம் இல்லைன்னா என்ன செய்யணும்? பணம் இல்லைன்னா என்ன செய்யணும்? அப்படியே சொன்னேன். இப்போ பணம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். Praise the Lord. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து திராட்சை ரசம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த திராட்சை ரசம்.
இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பாலை போல வெண்மையாய் தூய்மையாய் மாறி போய்விடும். உங்கள் தேவையான பணம் உங்களை பின்தொடரும். நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற காரியம் ஃப்ரீ. இயேசுநாதர் கிட்ட வந்தா ஃப்ரீ. நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மாசம் ஃபுல்லா தேர மாட்டேங்குது. ஆனால் இயேசு இடத்துல வந்தால் ஒரு மாசத்துக்கு இல்ல 100 வருஷத்துக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் கிட்ட வந்துட்டீங்களா? இல்ல எங்க 5 கிலோ அரிசி கிடைக்கும்னு ஓடுறீங்களா? இப்போ யாராவது அங்க 5 கிலோ அரிசி கொடுப்பேன்னு சொன்னா எத்தனை பேர் இங்க இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆமா, அதை காட்டிலும் மேலானவர் இயேசு. நான் தான் ஏற்கனவே ஆரம்பத்திலே நிறைய பேர் லேட்டா வந்தீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சின்ன சின்ன காரியத்தை தேட வேண்டாம். யாரை தேடணும்? இலவசமா கொடுக்கிறவரை தேடணுமா? கொடுக்கிறவரை தேடணுமா? அவர் கொடுக்கிறத தேடணுமா? அந்த இயேசுநாதரையே பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில அத்தனை இலவசமாய் மாறி போய்விடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ, கிருபையின் இலவசமான கிருபை என்று சொன்னால் தகுதியற்ற என் மேல் அவர் வைத்த அன்பு. கிருபை என்று சொன்ன நல்லா கவனிங்க. இந்த ஆள் பெரிய பாவி, இந்த ஆள் சின்ன பாவி, இந்த ஆள் நிறைய பாவம் செஞ்சிட்டாரு, இந்த ஆள் கொஞ்சம் பாவம் செஞ்சிட்டாரு, அதனால நிறைய பாவம் செஞ்சவருக்கு கொஞ்சம் தான் கொடுப்பேன், கொஞ்சம் பாவம் செஞ்சவருக்கு நிறைய கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கிறவர் இல்லை. கிருபை என்று சொன்னால் நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை, அவர் இலவசமாய் அவர் பொழிந்தருளுகிறார். அதுக்கு பேர்தான் கிருபை. நீங்க அதுக்கு தகுதியுள்ளவர்களோ இல்லையோ, உங்க தகுதியை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல. இன்றைக்கு அவருடைய ஜீவனை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன? உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். பிசாசு அப்பத்தை கொடுக்கிறான். இந்த காலையில் லேசா சொல்லிட்டு விட்டுட்டேன். பிசாசுக்கு வேலை என்ன வேலை? சாப்பிடு. உனக்கு பிரியாணி இல்ல போ, உனக்கு அது இல்ல போ, உனக்கு இது இல்ல, எப்ப பாரு ரசம் சோறு தான் உனக்கு, எப்ப பாரு இந்த வீட்டுல இதுதான். பிசாசு சொல்லி கொடுக்குறான் அதெல்லாம். ஆனா இயேசுநாதர் சொல்றார், அப்பா முக்கியம் இல்லப்பா, உன் சாப்பாடு முக்கியம் இல்லை. மனுஷன் அப்பத்தினால் பிழைக்க மாட்டான், அவருடைய ஜீவனால் பிழைப்பான். அவருடைய வார்த்தையினால் ஜீவன் கிடைக்கிறது, அவருடைய வார்த்தையினால் ஜீவன் கிடைக்கிறது. நான் வந்த முதல் நாள் ஒரு சின்ன பாப்பா என்கிட்ட சொல்லுது, நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா தானே நல்லா ஊழியம் செய்ய முடியும், நல்லா சாப்பிட்டாதான் நல்லா ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவர் சொன்னார், சாப்பாடுனால இல்ல, தேவனுடைய வார்த்தையினால ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். பிழைச்சிருக்கிறாங்களா இல்லையா? இந்த வேதத்துல பாருங்க, இந்த ஜீவன் எப்படி கிடைக்கிறது என்று சொல்லுகிறேன், கவனிங்க. எகிப்து தேசத்துல போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யணும், செங்கல் செய்யணும், செங்கல் சுடணும், பல காரியங்களை செய்யணும். இதெல்லாம் செஞ்சா அதை அனுபவிக்க போறவன் யாரு? இஸ்ரவேல் ஜனம் இவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பாரம் சுமந்து வேலை செய்து வருத்தப்பட்டு அனுபவிக்க போறது எகிப்தியன் அனுபவிப்பான். ஆண்டவர் பார்த்தார், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ பாரம் சுமக்க வேண்டாம், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், வனாந்தரத்துக்கு வா, நான் உனக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது, உங்கள் கண்கள் திறந்தால் உங்க வாழ்க்கை முழுதும் ஃப்ரீயாவே சாப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நடத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் இல்ல, 6 லட்சம் புருஷர்கள் மட்டும். அப்போ மொத்தம் ஒரு 20 லட்சம் வந்திருக்கும் மொத்தத்துல. அத்தனை பேருக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்தவர் ஆண்டவர் வனாந்தரத்துல. அவருக்கு என்ன, உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்களா, 5 பேர் இருக்கிறீங்களா, இல்ல 10 பேர் இருக்கிறீங்களா? அது நடத்துறது பெரிய காரியமா இருக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ, நித்திய ஜீவன் சாப்பாடு இல்லை,
அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவாலயத்திற்கு வர முடியாதபடிக்கு உங்களை உழைக்க வச்சு கடைசியில வாங்குற பணமும் பத்தல, போனாலும் திருப்தி இல்லை. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். ஏன் செலவு செய்ய வேண்டும்? திருப்தி செய்யாத பொருளுக்காக. எது செய்தாலும் திருப்தி கிடையாது. ஏனென்றால் நீங்க சாப்பாட்டுக்காக முயற்சி செஞ்சு எது செஞ்சாலும் திருப்தி வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தவர். அவருடைய ஜீவன் உங்களிலே வந்தால் திருப்தி கிடைக்கும். சாப்பாடு இல்லைனாலும் சரி, திருப்தி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன்னு சொல்லல. என்ன கொடுப்பேன்? அமைதியை கொடுப்பேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன், ஆறுதலை கொடுப்பேன் என்று சொன்னார். இப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் தானாக உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னார். நீங்க எதை தேட போறீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே அரை தூக்கமோ முழு தூக்கமோ எப்படி எந்திருப்பீங்களோ தெரியாது, கடகட்ட வேலைக்கு போவீங்க இல்லையா? உங்களை வேலைக்கு போவேன்னு சொல்லல, அதை காட்டிலும் மேலானவரின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. He knows how to feed you free. உங்களை எப்படி இலவசமாய் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி நடத்தணும் ஆண்டவருக்கு தெரியும், நடத்துவார். ஆனால் அவருடைய ஜீவனை தேடுறீங்களா? இலவசமான ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்கு இப்படியே பார்க்க கூடாது, கீழையே பார்க்கிறது தெரியுமா? எது நம்ம ஊர்ல கீழே பார்க்க தெரியுமா? அது மட்டும் தெரியுமா எல்லாருக்கும்? ஆனா வாழ்க்கையிலே ஒரு முறை தான் மேல பார்க்கும். அது சைக்கிள்ல தலைகளை கட்டி கொண்டு போவான் தெரியுமா? அது பார்க்குமா, அடடா எவ்வளவு அழகா இருக்குது வானம் அப்படின்னு பார்க்குமா? இவ்வளவு நாள் பார்க்காம போயிட்டுமே, இனிமேலாவது பார்ப்போம், அதுக்குள்ள கொண்டு போய் கழுத்தை விட்டு விடுவோம். பூமிக்குரியவைகளை அல்ல. தேவாலயத்துக்கு வர்றது சும்மா ஏதோ கோயிலுக்கு வந்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும், போனா ஒரு 4 தோத்திரம் போட்டு வந்துடலாம், அதுக்கு இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னிலே நிலைத்திருக்கிறது, அவருடைய வல்லமையின் மேல் இருக்கிறது. நான் பிழைக்கிறது கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன். திங்கட்கிழமையும் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையும் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன், புதன்கிழமை கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன், வியாழக்கிழமை கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவுக்காக பிழைக்காதீங்க. லைஃப், பிழைப்பு என்றால் ஜீவன். தமிழ்ல பிழைப்புன்னு சொல்லி இருக்குது, ஆங்கிலத்தில் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைஃப் now which I live, கலாத்தியர் 2:20 நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். நீங்க எதுக்காக பிழைத்திருக்கிறீங்க? ஒரு சிலர் போய் கேட்டு பாருங்களேன், இந்த பேரனுக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமா. இன்னும் வேற ஒரு சிலர் போய் கேட்டு பாருங்களேன், இந்த வயிற்றுக்காக தாங்க நான் பிழைச்சின்னு இருக்கிறேன். எதுக்காகவா? வயிற்றுக்காக பிழைச்சின்னு இருக்காங்க. வயிற்றுக்காக பிழைக்கிறீங்களா? போஜனமும் அழியும், வயிறும் அழியும், ரெண்டும் அழிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நிலைத்திருக்கிற ஒரு ஜீவன். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசத்தை வீணா போய் செலவழிக்காதீங்க. அதுக்குன்னு வேலைக்கு போவாதீங்கன்னு சொல்லல. நல்ல வேலைக்கு போங்க, சொல்ற வேலையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்க. ஆனால் உங்கள் பிழைப்பு உங்களை நடத்தவில்லை, உங்க வேலை உங்களை நடத்தவில்லை, கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. 10 பொருள் தான் ஒரு நாளைக்கு செய்யணும்னா விசுவாசி போனா 12 பொருள் செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், ஒருத்தவனை 1 மைல் கூப்பிட்டா எத்தனை மைல் போ, அந்த எக்ஸ்ட்ரா செய்யுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு 10 செய்யணுமா, செஞ்சிட்டேன் நான் வந்துடுறேன், அங்கும் இங்கும் பார்,
அங்க பாரு இங்க பாரு, ஒருத்தரும் இல்லைன்னா பாவம் செய். அது எகிப்தியருடைய கலாச்சாரம். மோசே என்ன பண்ணா? அங்க பார்த்தா இங்க பார்த்தான், ஒருத்தரும் இல்லை, கொலை பண்ணிட்டான். அங்க பாக்குறது இங்க பாக்குறதுலாம் வேண்டாம். அங்கே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அங்கே இன்னொன்று நடந்தது, எடுக்க வேண்டாம். அங்கே போத்திபாருடைய வீட்டில் அங்க பார்த்தா இங்க பார்த்தா, ஒருத்தன் இல்லை, பாவம் செய். அங்க பாக்குறது இங்க பாக்குறதெல்லாம் வேண்டாம், கர்த்தருடைய ஜீவனை தேடுவோம். ஹல்லேலூயா. எப்படி இதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை என்னிலே வெளிப்பட வேண்டும். இன்னும் ஒரே வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வரமோ. நிறைய பேர் பாவத்தை பத்தி தான் பிரசங்கம் பண்ணுவோம். நான் ஆண்டவருடைய கிருபையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இலவசமாய் கொடுக்கிற காரியம் வேணுமா? சினிமா வேணுமா? இன்னைக்கு நிறைய பேர் காணும். எத்தனை பேர் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்களோ தெரியாது. அவங்களுக்கு யார் வேணும்? ஜீவன் வேண்டாம். என்ன வேணும்? பாவத்துக்குரிய சம்பளம் வேணும் அவங்களுக்கெல்லாம். அது மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ. இலவசமான ஈவு. கிருபை வரணும் என்னது? இலவசமாய் கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார். மாத்தினாரா உங்களே? எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய கிருபையினால். இயேசு கிறிஸ்து நம்மேலே வைத்த கிருபையினால் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மாலே உண்டானதல்ல, நாம் வைத்த காரியம் அல்ல, நாம் செய்த காரியம் அல்ல, அவர் கிருபையினால் நமக்கு அவர் கொடுத்த இலவசமான காரியம். Praise the Lord. இந்த உலகத்துல நீங்க ஒரு வீடு கட்டணும்னா பணம் வேணுமா வேண்டாமா? நிலம் வாங்குறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். திருப்பி வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும். எல்லாத்துக்கும் பணம் வேணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது, வாங்கவும் முடியாது. இப்போ எத்தனை பேர் பரலோகம் போலான்னு கேட்டா எல்லாரும் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்ல. இப்ப எல்லாரும் ரெடி, அத்தனை பேரும். இப்ப இந்த உலகத்துல இடம் வாங்கினா பணம் வேணும், வீடு கட்டணும்னா பரலோகத்துக்காக எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க வாங்குறதுக்கு? பரலோகம் மட்டும் போனவங்கிறீங்க, கட்டுறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? ஏசப்பா கொடுப்பாரு. எப்படி கொடுக்கிறாரு? இலவசமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Glory. Hallelujah. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு நீங்க உங்க முயற்சியினால திறமையினால சம்பாதித்த இடம் பரலோகம் கிடையாது. நீங்க சினிமா பார்க்காததுனாலயோ இல்ல சிகரெட் பிடியை விட்டதுனாலயோ பரலோக ஆண்டவர் கொடுக்கல. அவருடைய ரத்தத்தினால கழுவுவதனால கொடுக்கிறார். அதுதான் கிருபை. நல்ல கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க முயற்சியினாலே, அதான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கோயிலுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், நான் இதை செஞ்சேன், எனக்கு தான் பரலோகத்துல முதல் இடம்னா அந்த ஆளுக்கு பரலோகத்துல இடமே கிடையாது. ஆமா, நான் இதை செஞ்சேன், என் பேரை சொல்லல, உன் பேரை சொல்லலைன்னா, உங்க பேரை சொல்லலைன்னா தோத்திரம் சொல்லணும். Praise the Lord. சொல்லுங்க. Praise the Lord. நிறைய பேர் அவங்க பேரை போடணும். எல்லாத்துக்கும் என்ன செஞ்சணும்? அவங்க பேர். அவரை தவிர வேறு பாத்திரவான் ஒருத்தரும் கிடையாது. The greatest theme in heaven is Jesus. பரலோகத்திலே ஒரு பெரிய ஒரு பெயர் உண்டு என்று சொன்னால் யார் பேர் தான் அங்க தொனித்துக் கொண்டிருக்கும்? இயேசுவின் பெயருக்கு மட்டுமே அங்க புகழும் வல்லமையும் கனமும். அங்க போனா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே இந்த பரலோக பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? நான் கோயிலுக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? ஐயோ, யாரா வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, தோத்திரம். நான் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? இந்த ஒருத்தன் சொன்னான் தேவாலயத்துக்கு வந்து, ஆண்டவரே, நான் வாரத்துல 4 நாள் உபவாசம் பண்றேன், நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். இவர் தன்னை பத்தியே சொல்லிக்கிறார். இவர் ஜெபமா பண்ணாம உங்களை பத்தி யாரு கேட்டா? ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லணும்னா பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். தேவையா இதெல்லாம்? நம்ம ஒரு தடவை உண்டாக்கி மறுபடியும் ஜீவனையும் கொடுத்து ரத்தம் சிந்தி இதெல்லாம் அவசியமா?
அவருடைய ஜீவன் என்னிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய காரியம் அல்ல. பரலோகத்திற்கு என்று சொல்லி நீங்க ஒண்ணுமே செஞ்சது கிடையாதுங்க. பரலோகத்துக்கு சொல்லி நீங்களும் நானும் செஞ்ச ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. என்ன தெரியுமா உங்களுக்கு? The only works of men's hand will be found in heaven. மனுஷனுடைய ஒரே ஒரு கரத்தின் கிரியை மட்டுமே பரலோகத்தில் காணப்படும். அது என்ன தெரியுமா? மனுஷன் செஞ்ச கிரியைகளிலே ஒரே ஒரு காரியம் பரலோகத்தில் காணப்படும். என்ன? மனுஷன் செய்த ஒரே ஒரு கிரியை மட்டும் பரலோகத்திற்கு போனால் பார்க்கலாம். ஆத்துமாதாயமா நீங்களா பண்ணீங்க? அவர் ரத்தம் சிந்தினதுனால ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. எந்த நற்கிரியும் போகாது. நம்ம செஞ்ச ஒரே ஒரு கிரியை என்ன தெரியுமா? இயேசுநாதர் கையை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கையில ஒரு ஓட்டை இருக்கும், தொலை இருக்கும். அதுதான் நம்ம செஞ்ச கிரியை. ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய புண்ணியம் ஐயா, நீர் அந்த ரத்தம் சிந்தினதுனாலே எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தபடியினால் மனுக்குலம் முழுவதற்கு நீர் அந்த ரத்தம் சிந்தினீரேன்னு சொல்லி இந்த நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுமே தவிர நான் ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெருமை பண்ண முடியாது. அங்க போய் அப்படி சொன்னா பரலோகத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் டைம் இல்ல சொல்லிடுறேன். 11:12, 5ஆம் அதிகாரம் 11:12, 7ஆம் அதிகாரத்துல அங்கே அப்படி வாசித்துக் கொண்டு போனீர்கள் என்றால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சகல கனத்திற்கு பாத்திரர், வல்லமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு நான் ஆத்துமாதாயம் பண்ணேன், நான் இதை பண்ணேன் அப்படி அங்க போய் சொல்லணும்னு நினைச்சீங்க. நீர் பாத்திரர், நானும் பாத்திரன் சொல்ல வேண்டியதாயிரும். அவர் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆத்மாதாயம் பண்றதுனால நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம் நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அதோடு முடிஞ்சது. நான் இத்தனை பேரை கோயிலுக்கு கூட்டு வந்தேன் தெரியுமான்னு யாராவது சொன்னீங்களோ அதோடு அந்த ஆள் கதை முடிஞ்சு. யாரையும் கூட்டு வர முடியாது. அவர்தான் நம்மை முந்தி நேசித்தார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒருவன் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் நம் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். அதுக்கு நம்ம செய்யலன்னு சொல்லல, அதை நம்ம ஒரு பாக்கியமாய் சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இலவசமாய் கொடுத்த கிருபையை நான் இலவசமாய், அவர் எனக்கு இலவசமாய் கொடுத்தபடியினால் நான் இலவசமாய் செய்கிறேன். Hallelujah. அப்படிதானே? அவர் இலவசமாய் எனக்கு கொடுத்த கிருபையை நான் என்ன செய்கிறேன்? இலவசமாய் கொடுக்கிறேன். என்ன இலவசமாய் கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னெல்லாம் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவர் சொன்னார், வாசிங்க மத்தேயு 10:8, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் என்னென்ன இலவசமாய் கொடுத்திருக்கிறார்? முதல்ல என்னது? முதல்ல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து விட்டார் என்று நான் விசுவாசித்தால் நான் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க பெற்றுக்கொண்ட உடனே உங்களால சும்மா இருக்க முடியாது. அப்படிதானே? இப்ப இங்க ஒரு 1000 பேருக்கு பிரியாணி செஞ்சு வச்சு ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு விட்டா போதும், மத்த பிச்சைக்காரன்லாம் போய் கூப்பிட்டு வந்துருவான். அவனே 1000 எனக்கு கொடுத்துரு நான் சாப்பிடுறேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான் இல்லையா? இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா ஆதாயம் என்று சொல்லுவது நாம முயற்சி பண்ணி பண்றதல்ல. அப்படி முயற்சி பண்ணா தோல்வியில முடியும். ஆத்மாதாயம் என்றால் என்ன? இலவசமாய் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? வியாதியஸ்தர்களை முதலாவது அவர் என்னை சுத்தமாக்கினார் என்பதை நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டால் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள். அப்புறம் குஷ்டரோகிகளை கர்த்தர் என்னை சுத்தமாக்கினார், இலவசமாக சுத்தமாக்கினார். உலகத்துல போய் போன மாசம் என்னுடைய பையனுக்கு திடீர்னு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஜன்னல் கதவு கிட்ட போய் விழுந்தான். அப்போ பார்த்தா தலையில லேசா அங்க திறந்துச்சு.
உடனே அங்க ஒரு பக்கத்துல ஒரு டாக்டர், ஒரு விசுவாசி ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு போனோம். அவர் சொன்னார், அவர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் நண்பர்கிட்ட சொன்னார். அப்போ அந்த தலை திறந்துருக்குதுல்ல, அதுக்கு அவங்க சொன்னாங்க ஸ்டிச்சஸ் போடணும், தையல் போடணும் அப்படின்னார். போடாமலும் இருக்கலாம், சுகமாகும். அப்போ அதை சுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? காசு கொடுக்கணும். அதை சுத்தம் பண்ணி தையல் போடணும்னா, அதை மூடணும்னா என்ன செய்யணும்? ஃப்ரீயா ஒன்றும் நடக்காது, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஆனா இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இலவசமாக சுத்தம் பண்ணினார். ஃப்ரீ. யாராவது உங்களை இலவசமா செய்வாங்களா? இங்க சர்ச்சில் கூட்டுறது கூட இப்ப பணம் கொடுத்தாதான் கூட்டுறாங்க. ஆளு டெய்லி வந்து சுத்தம் பண்ணிட்டு போன்னு சொல்லி பாருங்க, மாசம் இவ்வளவு சம்பளம் தர கேட்பாங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்கும் பணம் கேட்கிறாங்க. ஆனா இயேசுநாதர் பரலோகம் ஃப்ரீ, அந்த பரலோகத்துக்கு போற வழியும் ஃப்ரீ. எப்படி? உங்களுக்கு இலவசம், ஆனால் அது பிதாவானவர் தம்முடைய குமாரனையே நமக்காய் கிழிக்க உடைக்க ஒப்பு கொடுத்தார். இட் காஸ்டட் எவ்ரிதிங் ஃபார் ஹிம், பட் இட் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. அவருக்கு, அதாவது அதுக்குரிய கரையும் அதுக்குரிய செலவு, இதுக்குரிய காரியங்கள் எல்லாம் பிதாவானவர் செலுத்தினார். உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? உங்களுக்கு இலவசம். ஆனால் யாருக்கு அந்த செலவு? ஏசப்பாவுக்கு அந்த செலவு. பிதா தம்முடைய குமாரனை செலவழிக்கும்படிக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், நொறுக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த சுத்திகரிப்பு நல்ல கவனிங்க. நான் இதை செய்யல, நான் பரிசுத்தமா இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத வச்சு நமக்கு பரிசுத்தம் வரல. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடியால் நான் பரிசுத்தவானாக மாறினேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னை நிரப்பி இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய ஜீவன் என்னிலே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு போய் அங்க டிவி முன்னால சினிமா பார்க்க உட்கார மனசு வராது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? இலவசமாய் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமான் என்றால் என்ன? நீதிமான் என்றால் கவனிங்க, பிதா முன்பாக நான் நிற்க பெறுகிற தகுதி. சொல்லுங்க, பிதா முன்பாக நான் நிற்க பெறுகிற தகுதி. இலவசமாய் கர்த்தர் என்னை நீதிமானாக்கினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களா நீதிமானா? நீதிமான் தானா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான். எப்படி? இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து, நம்முடைய பாவங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்தபடியால், நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசுவை தண்டித்து, நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டு, நம்மை தூய்மையாக்கி சுத்திகரித்து பிதா முன்பாக நம்மை தூய்மையாக கொண்டு போய் நிறுத்தினார். இலவசமாய் சுத்திகரிக்கப்பட்டோம். இதை யாரா செய்ய முடியுமா? இந்த உலகத்துல எந்த தெய்வமாவது ஈடுபு கட்ட முடியுமா? ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுதுங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் பின்கோடோடு கூட தெளிவான விலாசத்தை எழுதுங்கள். கடிதம் எழுதுகிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பத்திரிகை அனுப்புகிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you. Bye bye. See you. All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began.